ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு 40 இன்ச்சஸில் நம்ம ஏ லைன் சுடிதார் கட்டிங் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மெயின் கிளாத் இது வந்து லைனிங் கிளாத் 2 மீட்டர் எடுத்துருக்கிறேன், அதனால மடித்து போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே ஈவன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சுடிதாரோட ஹைட் வந்து 40 இன்ச்சஸ். நம்ம லைனிங்க்கு ஒரு 3 இன்ச் நான் லெஸ் பண்ணிவிட்டு 3 to 4 இன்ச் நான் லெஸ் பண்ணி 36 வைக்கிறேன். தையலுக்காக ஷோல்டர் ஜாயினிங்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நெக் வித் வந்து 3 இன்ச்சஸ் நான் வைக்கிறேன். ஷோல்டர் வந்து தையலுக்காக சேர்த்து நான் 3.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த்து வந்து 5.5, அதை மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். நெக் நம்ம தைக்கும்போது டிசைன் கொடுத்து கேன்வாஸ் கொடுத்து கட் பண்ணுறதுனால நான் மார்க் கட் பண்ணல. ஷோல்டர் வந்து 7 இன்ச்சஸ் இறக்க வைக்கிறேன். மேலே இருக்கிற அதே அளவு கீழே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு 40 இன்ச்சஸ் செஸ்ட் அதில் மெஷர்மெண்ட் உள்ள சுடிதார். நம்ம 4 கிளாத்தாக மடித்து போட்டுறதுனால 4 டிவைட் பண்ணும்போது 10 இன்ச்சஸ் வருது. தையல் லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் 10.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆம்கோல் வளைவுக்காக ஒரு 1.5 இன்ச் நான் மார்க் பண்ணி ஷோல்டரில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சி எல்லாம் மார்க்கிங்கு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வந்து கர்வ் ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து பேக்கு. ஃப்ரண்ட்டு வந்து நம்ம உள்ள 1/2 இன்ச்சு குடஞ்சி விட்டுவோம், அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உள்ளே இருக்கிற அளவு ஃப்ரண்ட்டு ஹேண்டோடது, ஸ்லீவோடது. நெக்ஸ்ட்டு நம்ம வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். அது ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சஸ் ஹைட்டில் மார்க் பண்ணிக்கணும். வேஸ்ட் சைஸ் வந்து 36, அதை 4 டிவைட் பண்ணும்போது 9 வருது. 9ஓட லூஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வந்து 9.5 இன்ச்சஸ் நான் ரெடி அளவாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சீட் ஓப்பன் சைடில் வரும்ல, அதோட மெஷர்மெண்ட் டாப்பில் இருந்து 21 இன்ச்சஸ் ஹைட்டில் மார்க் பண்ணிக்கணும். ரொம்ப ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 22 மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட்னா 20 போதும். இது நார்மல் ஹைட்டு, அதனால நான் 21 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கிறேன். சைடு ஓப்பன் வர அந்த சீட் அளவு வந்து 42, அது 4 டிவைட் பண்ணும்போது 10. தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி அளவுகளை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தையலுக்காக விட்ட 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஏர்லைன் டாப்புங்கிறனால கீழே வந்து நான் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணல, இருக்கிற அளவை நான் அப்படியே நான் எடுத்துக்கிறேன். கீழே மட்டும் வளைவுக்காக 3 இன்ச்சு லெஸ் பண்ணி நான் வளைவு வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் மட்டும் பார்த்து பேக்கோட அளவை மட்டும் தான் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு 4.5, அதையும் நான் மார்க் பண்ணி பாக்ஸ் போட்டுக்கிறேன். கேன்வாஸ் கொடுத்து நம்ம டிசைன் ட்ரா பண்ணுறதுனால
டிசைன் இப்போ எதையும் நான் சூஸ் பண்ணல. மார்க் பண்ண இடத்துல நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிவிடுவோம். உள் வளைவு வரைஞ்சதை 1/2 இன்ச் உள்ளே தள்ளி அதில் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கீழே மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் ஹைட்டு 6.5 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடிக்கைக்கு நான் 3 இன்ச்சு நான் லெஸ் பண்ணுறேன். அந்த 3 இன்ச்சு ஸ்லீவ் ரவுண்டு வர இடத்துல 8.75 எங்கே வருதோ அந்த இடத்துல நான் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட ரவுண்ட் 6 இன்ச்சு, தையலுக்காக 1/2 இன்ச்சு கொடுத்து 6.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட்லேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம ஸ்லீவ் வளைவு வரைஞ்சிக்கிறேன். ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி அதையும் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் ஸ்லீவை நான் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக வருதான்னு. கரெக்டாக வருது. ஓகே, நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்துடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.